ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ போனதில் என்ன பார்த்தோம்? 1858 பார்த்தோம் இல்லையா? 1858 ஆக்ட் பார்த்தோம். இது எதனால் வந்துச்சு? 1857 ரிவோல்ட்னால. ஓகேவா? ஸோ இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து பேசிஃபை பண்ணுறதுக்காண்டி, அதாவது ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அதுதான் அது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. சரியா? இதுக்கப்புறம் வரது எல்லாமே கவுன்சில் ஆக்ட் ஒரு 3 ஆக்ட். ஓகேவா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861, அப்புறமேட்டு 1892 ஒன்று வரும், அதுக்கப்புறம் 1909. இது வந்து மின்டோ மார்லேன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஓகே. சரி, இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 இப்போ யார் இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேனிங் தான் இருந்தார். கவர்னர் வைஸ்ராயா. ஓகேவா? ஏன்னா வைஸ்ராயின்னு மாற்றிட்டாங்கல்ல, கவர்னர் ஜென்ரலா, கவர்னர் ஜென்ரல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லார்ட் கேனிங் தான் இப்போயும் இருக்கார். சரி, என்ன சொல்கிறாங்க இந்த ஆக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? இந்தியன்ஸ் வந்து லா மேக்கிங் ப்ராசஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வைஸ்ராயோட கவுன்சில் இருக்கு இல்லையா? என்ன கவுன்சில்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதில் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், இந்தியன்ஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. 3 பேர். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜா ஆஃப் பனாரஸு, மகாராஜா பட்டியாலா, சர் தின்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம்? ஒரு ஜிஜிஐ இல்லைன்னா அது என்ன சொல்லலாம், வைஸ்ராய். இப்போ ஓகேங்களா? இவர் கீழே என்ன இருந்துச்சு? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருந்துச்சா? அதை தான் 2ஆக பிரித்தாங்கன்னு சொன்னோமா? என்னான்னு பிரித்தாங்க? ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலு, இன்னொன்று வந்து என்னது? லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க சொன்னோம்? 6 பேர் சொன்னோமா? அது இல்லாமல் அடிஷ்னல் மெம்பர்ஸ் வந்து இப்போ கொண்டு வராங்க. ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? நான் போன வீடியோலையும் நான் எழுதி காமிச்சிருப்பேன். ஓகேவா? 6 ப்ளஸ் அடிஷ்னல் மெம்பர்ஸ். எவ்வளோ அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 6 to 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? இதில் தான் என்ன பண்ணு, 3 இண்டியன்ஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அது என்ன நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு கீழே, ஓகேவா, சிவில்லையும் சரி மிலிட்ரி போஸ்ட்லேயும் சரி எதுலேயுமே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லை அப்படின்னா அவங்க தான் யார்? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவில் சர்வெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மிலிட்ரி சர்வீஸ்லேயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லாத ஒரு 3 இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. இதில் தான் மகாராஜா ஆஃப் பனாரஸு, சர் தின்கர் ராவ், அதுக்கப்புறமேட்டு யார்? ராஜா ஆஃப் பட்டியாலா, 3 பேரை என்ன பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வராங்க. ஓகேவா? எதுக்கு இப்போ இந்தியன்ஸ் உள்ளே கொண்டு வராங்கன்னு புரியுதா? 1857 என்னாச்சு? ரிவோல்ட் வந்துச்சா? அப்புறம் 1858 ஆக்டில் கம்பெனி வந்து கம்பெனியோட ரூல் வந்து எங்கே போச்சு? டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சா? இப்போ 1861 1861 எதுக்கு இதை கொண்டு வராங்க? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்து. அப்போ என்ன பண்ணுறாங்க? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உள்ளே கொண்டு வராங்க. புரியுதா? அப்போ அவ்வளோதான். இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாருங்க, இட் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இது என்ன டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பண்ணாங்க? 1773 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த ஆக்ட் பேர் என்னது? ரெகுலேட்டிங் ஆக்ட். நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன பண்ணாங்க? பாம்பேவும் மெட்ராஸும்
எதுக்கு கீழே தான் வரும்? பெங்கால் பார்த்தோமா? கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 1833 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா? அதில் என்ன பண்ணாங்க? பாம்பே அண்ட் மெட்ராஸ் இவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணாங்க? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து பிடுங்கினாங்களா? பிடுங்கினாங்க. ஓகேவா? பிடுங்கி யார்கிட்ட கொடுத்தாங்க? பெங்கால்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இதுதான் வந்து பாம்பே, இது வந்து மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பெங்கால். இவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்க? இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது 1861 கவுன்சில் ஆக்டில் 1861 என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் பெங்கால்கிட்டருந்து, இது பெங்கால், பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் என்ன பண்ணுறாங்க? பவர்ஸ் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. இது பேர் தான் என்ன? இது பேர் என்னது? சென்ட்ரலைசேஷன். ஏன்னா என்ன பண்ணுறாங்க? ஒரு அதிகாரத்தை வந்து மையப்படுத்துகிறாங்க. என்னது? இங்கேருந்து பிடிங்கி என்ன பண்ணுறாங்க? பெங்காலுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுது? பவர் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பெங்கால்கிட்ட இந்த பவரை திருப்பி தூக்கி இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. என்ன பவரை? லெஜிஸ்லேட்டிவ் பவரை. ஓகே, அப்போ என்னது? இதுக்கு பேர் என்னது? டீசென்ட்ரலைசேஷன். அதிகாரம் பரவலாக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட். இங்கே பாருங்க. அப்போ எந்த இடத்துல, இப்போ இதில் இன்னொன்று பார்த்துடலாம். இப்போ எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க சென்ட்ரலைசேஷனை? 1773 ஆரம்பிச்சு 1833 அது வந்து உச்சம் அடையுது. அதுக்கப்புறம் 1853 தனியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் பிரிக்கிறாங்க. இதில் வந்து 1833 ஒரு லா மெம்பர் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1861 மறுபடியும் பவர் இங்கே கொடுக்குறாங்களா? இது எப்போ வந்து முழுமை அடையும்னா 1937 முழுமை அடையும். 1935 ஆக்ட் படி. ஓகேவா? அதை நம்ம 1935 ஆக்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? டீசென்ட்ரலைசேஷன். புரியும்னு நினைக்கிறேன். டீசென்ட்ரலைசேஷன் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு தி பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி. எது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி கொடுத்துட்டாங்க இவங்களுக்கே. ஓகேவா? சரியா? அப்போ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி வந்து எப்போ ஆக்ட் தொடங்குச்சு? 1773 தொடங்குச்சு. எப்போ உச்சம் அடைஞ்சிச்சு? 1833. ஏன்னா 1833 தான் பிடுங்குறாங்க, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து பிடுங்குறாங்க. 1773 என்ன சொல்கிறாங்க? பாம்பேவும் மெட்ராஸ் வந்து பெங்காலுக்கு கீழே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ திஸ் பாலிசி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் டெவல்யூஷன் ரிசல்டட் இன் த கிராண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் இன்டர்னல் அட்டானமி டு த ப்ராவின்சஸ் இன் 1937. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அட்டானமியே வந்துருச்சு. ப்ரொவின்ஷியல் அட்டானமின்னு சொல்லுவாங்க அதை. அது ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஓகேவா? இதை நம்ம எங்கே படிப்போம்? 1935 ஆக்டில் நம்ம படிப்போம் அதை. ஓகேவா? இன்னும் இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? 1937 ஆக்டில் ஃபுல்லாக என்ன ஆயிடுது? இங்கே ஆரம்பிக்கிறது 1861 ஆரம்பிக்கிறது, 1937 ஆக்டில் போய் முழுமை அடைஞ்சிருது. என்னது? அந்த பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது, அதிகாரத்தை திரும்ப கொடுக்கறது. ஓகேவா? சரி. இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் பெங்கால், நார்த் வெஸ்ட். இந்த மூணுமே பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்ட் பஞ்சாப். எந்தெந்த வருஷம்? இது ஃபேக்ட் தான், இது நீங்களே படிச்சுக்கலாம். என்னது? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எங்கெங்கெல்லாம் கொண்டு வராங்க? எந்தெந்த ப்ராவின்ஸ்க்கெலாம் கொண்டு வராங்க? பெங்காலு, நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் அண்ட் பஞ்சாப். எந்தெந்த வருஷன்றது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க என்னது? ஏன்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதனால லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வராங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருந்தால் தானே அவங்க சட்டம் இயற்றி அவங்களுக்கான சட்டத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்த முடியும். சட்டத்தை அவங்களே வந்து சொந்தமாக உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி கொண்டு வராங்க. அப்படியே இது கொண்டு வந்திருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதை டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு ரிலேட்டட் மேட்டர்ஸுக்கும் என்ன பண்ணணும்? நம்ம வைஸ்ராய்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் சட்டம் இயற்ற முடியும். இது வந்து இங்கே கொடுக்கல, பட் டீப்பாக போய் படிச்சிங்கன்னா
இது ரெண்டை தவிர என்ன வேணாலும் அவங்க தான் பண்ணிக்கலாம். ப்ராவின்சஸ் பெங்கால், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ், மாகாணங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களாவே சட்டம் வந்து ஏற்றிக்கலாம். சென்டர்கிட்ட போய் பர்மிஷனுக்கு நிற்கணும்னு வந்து தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சென்டர்னு சொல்கிறது வந்து அங்கே பெங்காலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, கால்கட்டா. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ்னால் மற்ற ஊர். அப்போ மெட்ராஸு, பாம்பே, இப்போ நம்ம பஞ்சாப் பார்த்தோம் இல்லையா, பஞ்சாப், ஆக்ரா அந்த மாதிரி ஊர்கள்லாம். ஓகேவா? இவ்வளோதான் ஸ்டேட் மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்படி இப்போ தமிழ்நாடு, ஆந்திராலாம் எப்படி ஒரு ஸ்டேட்டு, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, அது மாதிரி வந்து அங்கே வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இங்கேனா அது ப்ரொவின்சியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதான் வந்து டிஃப்ரென்ஸ், ஸ்டேட்டு சென்டர் மாதிரி. சரி. இட் empowered the viceroy to make rules and orders for more convenient transaction of the business in the council to give portfolio system வந்து கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, இதில் இந்த ஒரு வார்த்தை தான் கவனிக்கணும். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பை லார்ட் கேனிங் இன் 1859. என்ன போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா, இலாக்கான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. இலாக்கானா என்னது? இந்தா உனக்கு வந்து நிதித்துறை வச்சுக்கோ, இந்த உனக்கு லா வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், உனக்கு ஹோம் மினிஸ்ட்ரி வச்சுக்கோ. இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இப்போ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கவுங்க இந்த தொகுதியை பார்த்துக்குவாங்க, இந்த இலாக்காவை பார்த்துக்குவாங்கன்னு. அந்த சிஸ்டம் வந்து இந்த கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ஆக்ட் மூலியமா இந்த இலாக்கா வந்து ஏன் பிரித்து விட்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய்க்கே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் அவரால் பார்க்க முடியுமா? அப்போ இல்லை, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்ற. ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷோட நிலப்பரப்பு வந்து பயங்கரமாக பெருசாயிருச்சு இந்தியாவில். ஓகே, அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் தான் பார்க்கணும்னா முடியாது. அப்படின்றப்ப நீ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க? இட் எம்போர்ட் த வைஸ்ராய் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டம். ஓகே, இப்போயும் இருக்குது. இப்போ நம்ம பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் பிரசிடென்ட் பார்க்கும்போது. ஸோ அந்த ஆர்டினன்ஸ் வந்து அப்போயுமே இருந்துச்சு. வைஸ்ராய் என்ன பண்ணலாம், அவர் நினச்சாருன்னா ஒரு அவசர சட்டம் வந்து கொண்டு வரலாம். ஆனால் அந்த அவசர சட்டத்துக்கு மேக்ஸிமம் லைஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months தான், 6 மாதம் தான். ஓகேவா? அதுக்கு மேலே வந்து கிடையாது. சரி, அப்புறம் 5th மெம்பர் ஆடட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஒரு நேரம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், கரெக்டுங்களா? இங்கிட்ட ஒன்று இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு. இதில் 1+4 இருந்துச்சா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 1+5 மாறிடுச்சு. புரியுதுங்களா? 1 யார்? இதுதான் வைஸ்ராய். நம்ம 5 பேர் அதில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உள்ள மெம்பர்ஸ். இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? 1773 கொண்டு வரும்போது 4 தான் இருந்துச்சு. அதான் 1+4ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி எழுதிக்கலாம். அப்புறமா 1784 என்னாச்சு? மறுபடியும் 1+3 ஆச்சு. ஒருத்தரை குறைச்சாங்க இல்லையா? ஏன் அந்த நிறைய பேர் வந்து, அதாவது வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் சொல்கிறத வந்து இந்த மெம்பர்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவருக்கு வந்து 3 ஓட்டு தேவைப்படுது அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம். அது இப்போ சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க ஒரு தடவை. ஸோ அப்போ மறுபடியும் என்ன ஆகுது? 1833 மறுபடியும் என்ன ஆகுது? 1+4 ஆகுது. இந்த 4th மெம்பர் யார் வந்தா? லா மெம்பர்னு ஒருத்தர் வந்தாரா? நம்ம மெக்காலே பார்த்தோமா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் இந்த இடத்துல, அவ்வளோதான். லா மெம்பர். ஓகேவா? இப்போ 1+4 அப்படியே இருந்துச்சா? இப்போ இந்த ஆக்ட் மூலியமாக என்ன ஆகுது? 1+5 ஆயிடுச்சு. ஓகேவா? 5th மெம்பர் வந்து ஒருத்தர் வந்து வராரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். 5th மெம்பர் ஆர்டர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அப்புறமேட்டு பாருங்க, இந்த ஆக்ட் மூலியமா இன்னொன்று என்ன வருது? இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் 1861 கொண்டு வந்து எங்கெங்க கோர்ட் கொண்டு வராங்கன்னா, கால்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இது 3 இடத்துல என்ன பண்ணுறாங்க? கோர்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1774 நம்ம என்ன பார்த்தோம்? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா? எலிஜா இம்பே ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 3 ஜட்ஜு பார்த்துருப்போம் அதெல்லாம். ஓகேவா? இது வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அபாலிஷ் பண்ணிட்டு ஹை கோர்ட்டுன்னு கொண்டு வராங்க. எங்கே? கால்கட்டா, பாம்பே, மெட்ராஸில். அவ்வளோதான். அப்புறமேட்டு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐபிசி. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம வந்து லா கமிஷன் ஒன்று போட்டாங்க. லா கமிஷன், அதுக்கு யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா? பிரசிடெண்ட் வந்து மெக்காலே இருந்திருப்பார் இல்லையா? அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? நான் புதுசாக வந்து ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து கொண்டு வரணும், இனாக்ட் பண்ணணும்னா அதுக்கான சட்டத்தை வந்து நம்ம வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த 1860 என்ன பண்ணுறாங்க? ஐபிசி, சிபிசி வந்து என்னது? சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு.
இது 3மே என்ன பண்ணுது? இந்த இந்த டைம்ல தான் வந்து வருது. இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதாவது ஃபுல்லா வந்து அதுல வந்து சட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிட்டிஷ் லா தான் இருந்துச்சு. ஓகேவா? இனிமேல் என்ன இருக்கும்? ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி. அப்புறம் யூனிவர்சிட்டீஸ் கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க? கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இங்க ஹைகோர்ட் வந்த மாரியே தான். இது வந்து உட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உட்ஸ் டிஸ்பேட்ச் 1857 படி இங்கெல்லாம் என்ன பண்ணுது? யூனிவர்சிட்டீஸ் வந்து வருது. அவ்வளோதான். இதான் வந்து 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஓகேங்களா? சரி. இப்போ பாருங்க 1892. இப்போ பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்க. 1861லேருந்து 1892 கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆயிடுச்சா? 71, 81, 90 31 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 31 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இது 31 வருஷத்துல எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும்? இன்னொன்று வந்து குறிப்பாக ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1885ல் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது தான் நம்ம இந்திய மக்களோட ஒரு என்ன சொல்றது? இந்திய மக்களோட அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளியே கொண்டு வர ஒரு கட்சியாக இருந்தது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ஓகேவா? அது இந்திய மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலியமா தான் பிரிட்டிஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கமாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கலாம். ஸோ அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டிமாண்ட் என்னன்னா எங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பேரை வந்து உள்ள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொண்டு வாங்க, எங்களுக்கு இன்னும் வந்து அதிகாரம் வேணும் இந்தியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணாங்க? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 கொண்டு வந்தாங்க. 1885லேருந்து 1892 ஒரு 7 வருஷம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு 7 வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த கவுன்சில் ஆக்ட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? சரி. இப்போ இந்த கவுன்சில் ஆக்ட்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 1861 பார்த்தோம் இல்லையா? 1861 பார்த்து வச்சு தான் இப்போ 1892 இப்போ 1861 உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஈஸி. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷனல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் தி சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ சென்ட்ரலில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம பார்த்தோமா? வைஸ்ராயி கீழே எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலு. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 என்ன பார்த்தோம்? ஒரு 6லேருந்து 12 பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் 3 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதான் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? 1861 வரைக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு? 6லேருந்து 12ன்னு இருந்துச்சா? இப்போ 10லேருந்து 16 அப்படின்ற மாதிரி. இந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1861ல் இது வந்து 1892ல். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அதாவது நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி வந்து அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி இருந்தாங்க. நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இவங்களோட கம்மியாக தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம்? பிரிட்டிஷ்டே வேலை பார்க்குற சிவில் சர்வன்ட்ஸ் இல்லைனா மிலிட்ரி சர்வீஸில் உள்ளவங்க. அதாவது அவங்க எப்படி சொல்கிறது? அவங்க அரசாங்கத்திலே வேலை செஞ்சவங்க. ஓகேவா? அலுவல் சார்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க அரசாங்கத்தில் வேலை செஞ்சவங்க தான் வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸ். நம்ம அதில் வேலை செய்யாதவங்க வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அப்போ அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க அந்த கவுன்சிலெல்லாம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை விட. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அந்த இதில் என்னது சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ருக்கு எப்படி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சோ அதே மாதிரி ப்ராவின்சஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. நம்ம போன ஆக்டில் பார்த்தோம் இல்லையா? என்ன சொன்னாங்க? ப்ராவின்சஸுக்கு நீங்கள் இனிமேல் உங்களுக்கான சட்டத்தை நீங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? டீசென்ட்ரலைசேஷன் பார்த்தோமா? ஓகே, அதன் மூலியமா என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? ப்ராவின்சஸ்க்கே போயிடுச்சு. அது மூலியமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எங்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ப்ராவின்சஸில் பெங்கால் அதெல்லாம் கூட பார்த்தோம். 62, அப்புறம் 86, அப்புறம் 97ல் ஒன்று வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்? ஸோ அதனால் இப்போ ரெண்டுமே இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் அந்த கவுன்சிலெலாம் ஜாஸ்தி பேர் வந்து இருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இட் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்
அண்ட் கேவ் them the power of discussing the budget. இதான் முக்கியம். ஓகேவா? ஸோ பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 1861 வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இந்த பட்ஜெட்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓட்டெல்லாம் போட முடியாது பட்ஜெட்டில். பட்ஜெட் பாஸ் ஆகணுமா வேணாமான்னு ஓட்டெல்லாம் போட முடியாது. ஜஸ்ட் டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி கேள்வி கேட்கலாம். அன்னோ சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்னா என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன்னா, நான் வந்து இட்லி சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு திருப்பி கேட்க முடியாது. அவ்வளோதான், அந்த ஒரு கேள்வி தான். காலையில் என்ன சாப்பிட்டீங்க அதோட நிப்பாட்டிடணும். அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ இட் ப்ரொவைடட் ஃபார் த நாமினேஷன் ஆஃப் தி நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. இப்போ வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2 இருக்குது. ஒன்று வந்து என்னது? சென்ட்ரலில் இருக்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போட்டுப்போம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? இன்னொன்று என்னது? ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா? அதாவது அங்கே பெங்காலில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் தான் வந்து செலக்ட் பண்ணுவார். எதை நாமினேட் பண்ணுவார்? யாரை? இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து வைஸ்ராய் தான் நாமினேட் பண்ணுவார். ஆனால் அந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அவர் நாமினேட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 3லேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பண்ணுவாங்க. அண்டு பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஓகேவா? இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நாமினேட் பண்ணுறது பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? வைஸ்ராய்கிட்ட தான் இருக்குது. ஓகே. அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இது ஒன்றும் இல்லை. இது ட்ரேடுக்காக கொண்டு வந்த ஒரு அமைப்பு தான். இதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். ட்ரேடுக்காக உருவாக்கின ஒரு அமைப்பு பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? சரி. அப்புறம் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதில் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? இதில் வந்து இப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, வைஸ்ராய் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர்ஸ் அங்கே இருப்பாங்க இல்லையா? இப்போ கவர்னர் ஆஃப் இப்போ பாம்பேன்னு வச்சுக்கோங்களேன். கவர்னர் ஆஃப் பாம்பே இருப்பார். மெட்ராஸ்னா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இருப்பாங்க. இதெல்லாம் ப்ராவின்சஸ் தானே. இப்போ அந்த கவர்னர் தான் செலக்ட் பண்ணுவார். அங்கே எப்படி வைஸ்ராய் செலக்ட் பண்ணாரோ அந்த மாதிரி இங்கே கவர்னர் செலக்ட் பண்ணுறாரு. அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யார்? டிஸ்ட்ரிக்ட் போர்டு. அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டி, யூனிவர்சிட்டி, ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார் அண்ட் சேம்பர்ஸ். இந்த சேம்பர் இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே உள்ள சேம்பர்ஸு, ஜமீன்தார்ஸு, ட்ரேட் அசோசியேஷன், யூனிவர்சிட்டி, முனிசிபாலிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுலேருந்து யார் செலக்ட் பண்ணுவா? கவர்னர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எந்த மெம்பர்ஸை? நாமினேட் பண்ணுற நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸோ அப்புறம் மான்டேக் செம்ஸ்ஃபோர்டும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.